அதுவும் இல்லை கேட்க சொல்றா. இருங்கள், நான் அந்த ரூமுக்குள்ள போறேன். அல்லோட்ட ஸ்ரீராஜ். சி, என் ஃப்ரெண்டு நம்ம தெரியாமல் சொல்லிட்டேன். மக்களே என் மக்களே, இது நான் கிரேட்டு மூடில் இல்லை. கிரேட்டு மூடில் இல்லைனாலும் இதை பண்ணேன். ஒரு தடவை பிஸ்டலை சுட முடியுது. சுட்டு கொடுப்போம் இருங்க. சுட்டு கொடுத்து காட்டுறேன் இருங்க. கிரேட்டு மூடி வந்துட்டேன் போல. இருங்க, அந்த தலையேறு தலை சதுரி போகிறது பார்த்தீங்களா? இந்த எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுவான். அதுக்காகவே ஐயோ, இந்த இடத்துல ஸ்லோ ஃபாலிங்கு கிடைக்கும். ஏன்னா நான் நிற்கிறது நிலால. அங்கே பாருங்க சூரியன், அங்கே தெரியுதா? அங்கே பாருங்க. இவன் அசைச்சிட்டே இருக்கானே. அசையாதரா, எலும்பு கூட தலையை சதுர வைக்கிறேன்டா. என்ன நின்ட்ட முடியோ ஓடுறான்டா. என்னண்ணா இப்போ உங்களுக்கு எல்லா கண்ணையும் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். இருங்க, இதுவும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டினேன். தங்க கண்ணு அது வச்சிங்களா? இது ஏலியன் கண்ணு. அடுத்து இது காட்டுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இருங்க, புல்லட் இல்லைன்னு நினைக்கிறேன். கிரேட்டு முள்ள தான் இருக்கே. கிரேட்டு முள்ள போகலனாலும் அப்போ தான் இருக்கும். இதில் தான் எல்லாமே இருக்குது. இருங்க, இதெல்லாம் நான் மூடு போட்டு போல. இது தனியாக ஒரு கேமு. இந்த கேம் பேர் வந்து நான் மாற்றிட்டேன். இந்த கேம் பேர் வந்து காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷன். காஸ்மிக் டிஸ்ட்ராக்ஷனுக்கு பென்டர் கேம் சாய் எல்லோரும் நினச்சிருங்க. நான் இன்றைக்கி என்ன ரொம்ப தேமாவது வளர்றேன். இது வந்து ரொம்ப சூப்பரான காஸ்மிக் கிராஃப்ட்டுங்கிற கேம் இது. இதை நான் இங்கே கீழே குதிச்சேன். எப்படி கீழே குதிச்சேன்? இருங்க, இதோட டாப்புக்கு போய் காட்டுறேன். என்ன போகிறான்? அப்புறம் எவ்வளோ போனேன்? என்னடா அது? ஐயோ இருங்க மக்களே, ரொம்ப சரி பறந்துட்டேண்ணா. கீழே குமி அப்பா. தூங்கிட மாட்டேங்கிறான். என்ன பண்ற? ராக்கெட் லான்ச்சர் சுற்றி காட்டுறேன். இங்கே இருக்கு, அங்கே சாமான் பாருங்க. எதுக்கு செத்துருக்கணும்? என்ன சாக மாட்டேங்க? இதெல்லாம் இதுதான் கரெக்டாக இருங்க. ஸ்கோப் வழியா இன்னும் இவனை பார்க்க முடியாதுங்க உங்களால். அதனால் லாஸ்ட்டாக ஒரு தடவை என்ன காணோம். இருங்க, இப்போ தானே புதுசு சேனலான்னு விடுறேன். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் முடியும். என்ன சாக மாட்டேங்கிறான்? டே, 8 குறி வச்சது சாவீங்களா சார்? சரி மாட்ட மாட்டேங்கிறான் காய்ஸ். பாருங்க, கேம் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப லேக் ஆகுது. இது சுடும், நல்லாவே சுடும். இதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் ஜெயித்தேன். சுடுகன்னு சொல்கிறேன். இப்போதான் இங்கே சுடணும்.
விட்டாலே சுட்டுருக்கு. இது ரொம்ப அசிங்கமாக வேலை செய்யுது. வாங்க நம்ம நிறுத்திட்டு எனக்கு இத்தனை இது இருக்குது, இது என்ன பவர்னு கூட எனக்கு தெரியாது. என்ன ஒன்று உடைப்பியா? அடுத்தனாவும் இன்னும் 2 ஐட்டம். இது டபுள் என்ன இது அடிச்சு எனக்கு இது எடுத்து. பரவாயில்லையே, இதான பார்க்கலாம். என்ன இது? அது என்னமோ கூட்டு போகுது. ஸோ இது ஒன்று என்ன என்ன ஏது எதுவுமே தெரியலையே. இந்த ஹெட்ஷாட் என்னடா நீ ஒன்ற உடைக்க வேலை செய்து என்னதுடா? இதான பிக்காக்ஸ் மாதிரியும் இருக்கு, பிக்காக்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் ஸ்வாட் மாதிரி இருக்கு. இதாங்க பண்ண இது என்னமோ ஆயிடுச்சு. இந்த இடத்துல அடிச்சதுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இன்னொரு தடவை அடிச்சிடலாம், இன்னொரு தடவை அடிச்சு பார்க்கலாம். டேய் என்னடா நடச்சு? என்ன என்ன இது நெசிங்கிடுறேண்ணா நான்? என்ன நான் தானே இருக்கேன். வீடு வந்துருச்சேன். மாதிரி என்னமோ ஆயிடுச்சு. அப்படின்னு என்னன்னு இல்லை, எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கான் இங்கே. என்ன இது? வா என்னடா ஆவ பயிர் மட்டும் ஆவ வா போடா. என்கிட்ட எலக்ட்ரா இருக்குது, ஆனால் இது ஃபோனில் தான் ஏற்றுனேன், அதனால் இது வேலை செய்ய மாட்டேங்குது. இருங்க உங்களுக்கு இதை மட்டும் காமிச்ச போதுமா? இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் எதனா பார்த்துருக்காது இது. ஆனால் இப்போ வருங்க வரப்போகிறது கிரானைட். கிரானைட் பார்க்குறீங்களாடா? இந்தா ஓ இன்னும் தூக்கி போலியா? எங்கடா வச்சுண்ணா? எங்க வச்சுங்கண்ணா? டே கொஞ்சம் பின்னாடி வா. வடிச்சிரு என்ன காய்ச்சி வெடிக்க மாட்டேங்குது? என்ன காய்ச்சி இது இப்படி பண்ணுது? சரி மனுஷன் காயுது வீணாயிடுச்சு. ஐயா என்ன அது? என்ன காய்ச்சி இந்த கேமு இப்படி பண்ணுது? கிரனைடு நான் போடும்போது குதிக்காம எலக்ட்ரா நோ வேலையாது. நான் கூட என்ன காய்ச்சி சரி இந்த கேமில் நல்ல கேம் தான் கேஸ். எலக்ட்ரா தான் இப்படி பிரச்சனை. இருங்க ஐயோ தூக்கி போட்டேன். வந்துரு இதுக்கு போல வைங்க. இப்போ என்னை ரொம்ப கடுப்பேற்றுன்னு ஒருத்தர் ஏற்ற போகிறேன். வார்டன். இந்த கேமில் வார்டன் கூட இருக்கான். ஆனால் இதில் நீங்கள் ஒரே ஒரு வேர்ல்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த வேர்ல்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த நிலாக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி உங்களால் பூமிக்கு போக முடியாது. அப்படி போகணுன்னா கேமை டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஏற்றினா தான் முடியும். இருங்க எனக்கு வார்டனை பிடிக்கும், ஆனால் அவன் என்னை நான் சத்து போடாமல் ஸ்னீக் பண்ணி போனாலும் அவன் அடிப்பான், அதுதான் எனக்கு பிடிக்காது. வாடனே இன்னைக்கு ஒன்று கொலகொன்னு நக்கிறேன் பாரு. திரும்ப கொலகொன்னு தானே இருப்பேன். இதை வச்சுக்கோ, எத்தனை தடவை அடிச்சிருப்ப. இதா வச்சுக்கடா. சுடுவோம் பாரு, பட்ட பட்டான்னு அடிச்சிட்டு போகிறேன்.
நம்புறதுக்கு ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். கிரனேட் தான்டா உனக்கெல்லாம் ராட்சி. இந்தா பார்க்குறியா? என்னடா பண்ற? இப்போ நம்ம பண்ண ஸ்பாடு அதெல்லாம் இருங்க. இதுக்கும் இந்த மாதிரி எப்படி உனக்கு கேட்டுதான் தெரியல, எனக்கு கேட்டுச்சு. இதனால விசில் விடுச்சு. அது எனக்கு தேவை. இப்போ இதோ இதில் அடிக்கும் போதும் இதான் என்னமோ இடி மாதிரி இடிச்சுது. என்னடா பண்ற? ஐயோ ஐயோ ஒன்றுமே தெரியல. என்ன காய்ச்சி என்ன காய்ச்சுது? அசிங்கம் இல்லை நெசிங்கிட்டேனா நான்? ஏனுங்க ஒரு எண்டரை பழம் தூக்கி போட்டு பார்ப்போம். இதை அடிச்சா எனக்கே என்னமோ ஆகுது. ஏதாவது எடுக்கணும். இவனவே வெறுப்பேத்துற மாதிரி எடுக்கணும். இதா பிஸ்டல் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. வேணாம். இதா நான் ஃபஸ்ட்டு அந்த பிஸ்டல் யூஸ் பண்ணிட்டேன். இந்தா ஹெட்ஷாட் பார்க்குறியா? இருங்க, உனக்கு ஹெட்ஷாட்லாம் இதில் வைக்கக்கூடாது, ஸ்னீக் பண்ணி இதில் வைக்கணும். எவ்வளோ டைனிங். ஐயோ என்னடா மண்ட உனக்கு? சாவே மாட்டியாடா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த கேம் பேர் காஸ்மிக் கிராஃப்ட்.